பாபநாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம கமல் சார் அடுத்ததான் அவரோட அசிஸ்டண்டான ராஜேஷ் எம் செல்வாவோட டைரக்ஷனில் இப்போ தூங்காவனம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து தூங்காவனம் படத்தோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து சத்யம் தியேட்டரில் நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய ஏராளமான செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து கலந்துருக்காங்க. அதில் வந்து நம்ம கமல் சார் வந்து மேடையில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுலேயே முக்கியமாக இந்த படத்தோட ஷூட்டிங் பற்றி பேசியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாருமே பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலிங்குவலாக எடுக்க போகிற படத்தை வந்து 60 நாட்களில் வந்து முடிச்சிருக்காரே அப்படிங்கிறது தான். அதையும் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பைலிங்குவலாக எடுக்கிற படத்தையே நாங்கள் வந்து 60 நாட்களில் வந்து முடிச்சிருக்கோம். அது வந்து முன்னணியில் இருக்க ஒரு 4-5 பேரோட முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன ஒர்க்கரான டிரைவராக இருக்கட்டும், டிஃபன் கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சாங்ஸை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து இசைத்தட்டை வந்து வெளியிடுற மாதிரி ஒரு பிளானில் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம கமல் சார் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 25 தியேட்டரில் நேரடியாக இந்த சாங்ஸை வந்து வெளியிடலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஐடியூன்ஸில் தான் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மேடையில் தெரிவிச்சிருக்காரா நம்ம கமல் சார்.